அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 8th ஸ்டாண்டர்ட் டேம் 2ல் இருக்கக்கூடிய யூனிட் 2 சப்ளிமெண்ட்ரி கிராசிங் த ரிவர். இதை யார் எழுதியிருக்காங்கன்னா மனோஜ் தாஸ். இப்போ வாங்க இந்த ஸ்டோரியை பார்க்கலாம். The celebrated Pandit had many disciples and admirers. Among them was the landlord of the area who lived on the other side of the river. ஸோ அதான் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு புகழ்பெற்ற ஒரு பண்டிதர், அதான் பண்டிட் அப்படின்ற பண்டிதர் இருக்கார். ஸோ அவர்களுக்கு பல சீடர்களும் ரசிகர்களும் என்ன பண்ணாங்கன்னா இருக்காங்க. ஸோ அவங்க அந்த பகுதியில் சேர்ந்த ஒரு நிலக்கிழார், சரிங்களா, லேண்ட் லார்ட் அப்படின்றவர் நிலக்கிழார், சரிங்களா, ஒரு நிலக்கிழார் இருக்கார். அவரும் அந்த ஆற்றுடைய மறுகரை என்ன பண்ணுறாங்கன்னா வசித்து வராங்க, சரிங்களா. த லேண்ட் லார்ட் ஹேட் கமிஷன்ட் எ புவர் மில்க் மைட் மோட்டி டு சப்ளை எ ட்ரம்பிள்ஃபுல் ஆஃப் மில்க் டு த பண்டிட் எவ்ரிடே இன் த மார்னிங். உடனே அந்த நிலக்கிழார் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பண்டிதருக்கு என்ன பண்ணு, டெய்லி என்ன பண்ணுங்கள் நீங்கள் அந்த பால்காரி, மில்க் மெய்டுன்றவங்க பால்காரி, சரிங்களா, அவங்க பேர் மோட்டி. அந்த மோட்டி அப்படின்றவங்கள்ட்ட என்ன பண்ணுறாங்கன்னா, டெய்லி என்ன பண்ணு, தினம் அதிகாலையில் ஒரு டம்ளர் பாலை விநியோகம் பண்ணுங்கள், சரிங்களா அப்படின்னு சொல்லி இந்த நிலக்கிழார் வேலைக்கு வச்சுருக்காரு, சரிங்களா. யாருக்கு பால் போய் கொடுக்க சொல்லியிருக்காங்கன்னா, அந்த பண்டிதருக்கு டெய்லியும் காலையில் போய் ஒரு டம்ளர் பால் கொடு அப்படின்னு சொல்லிட்டு நிலக்கிழார் இந்த பால்காரிட்ட சொல்கிறாங்க, சரிங்களா. அது பாருங்கள். த மில்க் மெய்ட் discharged her duty faithfully day after day. They crossed the river by the help of a ferry boat and returned home in the same way after delivering the milk at the Pandit household. After the Pandit himself received the milk, the Moti prostrated before him. She did not fail in her duty even if on smoke days it rained heavily. What a great privilege it is to serve a great Pandit. Who would sympathize with her for her continues. The Pandit was an eloquent speaker. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பால்காரி என்ன நினைக்கிறேன்னா, இந்த பண்டிட்க்கு வேறு ஒரு பெரிய ஞானி. ஸோ அவருக்கு நம்மளோட கடமையை சரிவர செய்யணும். என்ன நடந்தாலும் சரி, நம்ம அவருக்கு கரெக்டாக தினமும் அதிகாலையில் போய் நம்ம பால் விநியோகம் பண்ணிட்டு வரணும் அப்படின்றது இவங்க முடிவெடுக்கிறாங்க. ஸோ அதிகமாக வெயிலாக இருந்தாலும் சரி, அதிகமாக மழை பெய்ந்தாலும் சரி, ஸோ எந்த ஒரு சூழ்நிலை அவங்க போய் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பாலை அந்த முனிவருக்கு என்ன பண்ணுறாங்கன்னா விநியோகம் பண்ணுறாரு. அதாவது இந்த பண்டிதர், சரிங்களா, முனிவர் பண்டிதர் எல்லாம் பண்ணுவோம், சரிங்களா, அவங்களுக்கு போய் என்ன பண்ணுறாங்கன்னா விநியோகம் பண்ணிட்டு வராங்க. ஸோ இந்த பண்டிதருக்கு பணிபுரிய ஒரு பெரிய பாக்கியம் அப்படின்னு தன்னுடைய அந்த இடைவிடாத அந்த கடின வேலைகள் அந்த இறக்கப்படுறவங்கள்ட்ட அவன் சொல்லிகிட்டு இருக்கா, சரிங்களா. ஸோ அது அவன் அந்த பண்டிதர் கால் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறது இப்படிலாம் எல்லாமே நடந்துட்டு இருந்துச்சு, சரிங்களா. அதுக்கடுத்து whenever he have a discourage, hundreds of people gathered to listen to him. The milkmaid too made it a point to stand behind the audience. Not that she understood much, but she was sure that the Pandit was speaking about God and truth and similar though and complex matters. How much knowledge the man must be possessing to hold so many people spellbound for hours. Only one who is very near to God and truth can command such wisdom, she thought. She was happy that she made a humble contribution towards the Pandit physical well-being by regularly supplying him with pure milk. ஸோ அந்த பண்டிதர் பார்த்திங்கன்னா ஒரு எலக்வெண்ட் ஏபிள் டு ஸ்பீக் வெல், அதாவது நல்லா பேசக்கூடிய ஒரு எப்படி சொல்ல, இந்த சொல்வன்மை பொருந்திய ஒரு ஆள், சரிங்களா. அவர் என்ன பண்ணுவார்னா, அப்போ அடிக்கடி என்ன பண்ணுவார்னா, அவர் சமய விரிவுரை ஆற்றுவார், சரிங்களா. மக்கள் ஒரு நூற்றுக்கான மக்கள் கூடக்கூடிய இடத்துல அவர் அந்த மற்ற மக்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா போதனைகள் என்ன பண்ணுறாங்கன்னா சொல்லிட்டு இருப்பார், சரிங்களா. ஸோ அந்த கூட்டத்தில் இந்த பால்காரி எங்கே இருப்பான்னா, அந்த கடைசியாக, சரிங்களா, அந்த கூட்டத்தோடைய கடைசியில் போய் நிற்பான். அவன் என்ன நினைப்பானா, அதாவது இந்த பண்டிதர் அந்த கடவுள் உண்மை போன்ற அந்த கடினமான அந்த சிக்கலான விஷயங்கள்
இவர் பேசுகிறாரு. ஸோ இதில் வந்து எத்தனை பேர் வந்து மெய் மறந்து கேட்குறாங்க. இப்படி மெய் மறந்து கேட்கக்கூடிய அளவுக்கு பேசுகிறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஞானம் வேணும், அதாவது நல்ல ஒரு அறிவு வேணும். இந்த அறிவு என்னது அவர்கிட்ட மட்டும் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு, அதனால் என்னது ஸோ அவர் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னாலும் என்னது நம்ம இந்த பால் என்னது சரிவர கொடுக்கணும். அதில் எந்த ஒரு கலப்படமும் இல்லாமல் என்னது நான் நல்ல பாலாகவும் அவருக்கு சரியான நேரத்துலையும் கொடுக்கணும் அப்படின்றத வந்து இப்போ தனக்குள்ளே என்ன பண்ணுறேன்னா நினச்சிக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? ஈவன் இஃப் த லேண்ட் ரோட் ஃபெயில்ஸ் டு pay me for the milk and my labor, I will not fail in my duty, she resolved. ஸோ அந்த நிலக்கிழார் அந்த லேண்ட்லார்டு வந்து அவருக்கு காசு கொடுக்குறா சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி அவர் காசு கொடுக்காட்டியும் பரவாயில்ல, நான் என்ன பண்ணுவேன், என்னோடய கடமையை நான் சரிவர செஞ்சிட்ருப்பேன். அவருக்கு அந்த ஒரு கிளாஸ் பால் என்னது காலையில் டெய்லியும் கொடுப்பேன் அப்படின்றத சொல்கிறாங்க. சரிங்களா? One day, while receiving the milk, the Pandit told Moti, "Woman, can you bring the milk at the least an hour before the sunrise for only a month? I am under your vow for performing a certain ritual for which I need the milk the day early. I will do as you say, oh master," the milkmaid assured him enthusiastically. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, அப்புறம் அந்த பண்டிதர் வந்து இந்த பால்கார்ட்ட சொல்கிறாங்க, நான் அந்த மாதிரி ஒரு சபதம் எடுத்திருக்கேன். என்னென்னா என்னது அதிகாலை என்னது விடியறதுக்கு முடியாது, அதாவது இந்த 3 மணிலேருந்து 5 மணிக்குள்ளேருந்து அந்த மாதிரி யாகம் இதெல்லாம் வளர்க்குற மாதிரி என்னது நான் வந்து முடிவெடுத்திருக்கேன். அதனால் எனக்கு அந்த பால் வந்து நீ வந்து முன்னாடியே தர முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே பரவாயில்ல, நான் வந்து கொடுத்துறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? But the next day, by the time she reached the Pandit house, it was already daybreak. உடனே அந்த மறுநாள் போகிறாங்க. ஆனால் என்னது அதுக்கு முன்னாடி என்னது விடிஞ்சிருச்சு. சரிங்களா? அப்போ என்னது pardon me master for my lapse, but what could I do, said the milkmaid apologetically. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, என்னை மன்னிச்சிருங்க, என்னது நான் வந்து என்ன செய்ய முடியும், என்னது தப்பாக மன்னிச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. I was present on the bank of the river long before sunrise, but the boatman did not turn up and that early, even though I had informed him of the need for me to cross the river while it was still dark. He said since the river is in the spot, it would not be possible for him to ply the boat in darkness. உடனே என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ ஆனால் மறுநாள் வந்து அந்த வீட்டில் அந்த பண்டிகை வீட்டுக்கு வந்து லேட்டாக போகிறாங்க, ஏற்கனவே விடிஞ்சிருச்சு. ஸோ அப்புறம் வந்து தன்னுடைய தப்புக்கு என்ன பண்ணுறாங்கன்னா மன்னிப்பு கேட்குறாங்க. ஆனால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பால்காரங்க திரும்ப மன்னிப்பு கேட்டு, நான் வந்து சூரிய உதயத்துக்கு மட்டும் என்ன பண்ணுறேன், நாற்று வரைக்கும் வந்துட்டேன், அந்த இருட்டில் ஆற்றை கடக்கணும் அப்படின்னு அந்த படகாரன்ட்ட ஏற்கனவே சொன்னேன். ஆனால் அந்த படகாரன் என்ன பண்ணிட்டான், அவ்வளோ சீக்கிரமாக அந்த இடத்துல வரலை, ஆற்றுல வெள்ளம் வரனால. சரிங்களா? இன்ஸ்பேட் அப்படின்றது வந்து இன்ஃப்ளோட்ஸ்னு அர்த்தம். சரிங்களா? ஆற்றுல வெள்ளம் வரதுனாலும் இருள் சூழ்ந்து இருக்கிறனால என்னது படகை ஆற்றுல செலுத்த முடியாது அப்படின்ட்டு சொல்கிறான். அதாவது இன்ஸ்பேட் அப்படின்னா இன்ஃப்ளோட்ஸ்னு அர்த்தம். சரிங்களா? ஸ்பேட் அப்படின்னா ஃப்ளோட், அதாவது வெள்ளம். சரிங்களா? அதனால் வர முடியாது அப்படின்றத சொல்லிட்டான். சரிங்களா? அடுத்ததான், you could not cross the river without the boatman. Yeah, I wonder how then the mystics say that one could cross even the ocean of life by uttering the name of Vishnu. Commented the Pandit jocularly, sure that the poor man would hardly understand the importance of his wise observation. உடனே உன்னால் படகார் இல்லாமல் இந்த ஆற்றை கடக்க முடியாதா, அப்படி தானே, நீ வந்து விஷ்ணுவோட பெயரை உச்சரித்தா அந்த பிறவி படங்கள்லாம் என்ன பண்ணலாம், நீந்தி கடந்துடலாம் அப்படின்றத சித்தர்கள் வந்து சொல்லியிருக்காங்களே, நீ சொல்கிறது கேட்குறது எனக்கு வியப்பாக இருக்குது அப்படின்றத சொல்கிறாரு. அது சொல்லிட்டு வந்து வேடிக்கையோட கருத்தை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தெரிவிக்கிறார். சரிங்களா? தன்னுடைய ஞானம் வந்து நிச்சயமானது அந்த பரிதாபமே இந்த பெண்ணுக்கு புரியாது அப்படின்னு அவர் நினச்சிக்கிட்டார். சரிங்களா? வெல் சார், nobody had told me that, said Moti in a murmur. முணுமுணுத்துக்கிட்டே அவன் என்ன சொல்கிறான்னா, யாருமே இந்த மாதிரி விஷயத்தை என்கிட்ட சொல்லலையே அப்படின்னு இந்த மோட்டி வந்து சொல்கிறான். அந்த மோர்முன்றது முணுமுணுக்கிறது. சரிங்களா? That is a secret, said the Pandit once again jocularly. ஆனது ஜோக்குலி அப்படின்றது வந்து வேடிக்கை சொல்கிறது. சரிங்களா? ஜோக்குலர்லி அவன் பண்டிட் வந்து ஒரு காமெடி என்ன பண்ணுறது சொல்கிறான்னா, அது வந்து ரகசியம் அப்படின்றத வந்து சொல்கிறார். சரிங்களா? Who but the pious and great sage like you good ever knows such secrets? Thank you, sir, the passing it on to me, said Moti. The Pandit could not check himself from the washing into a loud
guffaw at the woman's naivety. இந்த ரகசியம் வந்து தன்னை மாதிரி இந்த பக்தியில் பெரிய முன்னேறதை தவிர யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்கிறாரு. இதை நீங்கள் எனக்கு சொன்னதுக்காக நன்றி அப்படின்னு மோட்டியை சொல்கிறான். அந்த பெண்ணுடைய அந்த கள்ளங்கோட மற்றும் அந்த தனத்தை பார்த்து விடுறது தன்னுடைய சிரிப்பை அடைக்க முடியாமல் என்ன பண்ணுறாங்க, குபீரனு சத்தம் போட்டு என்னது சிரிச்சிடார். சரிங்களா? அதுக்கடுத்து days passed. The period of the Pandit vow that came to an end. He told the milkmaid, Moti, I must say that you have served me everywhere. I appreciate the pain you took in getting up in a small house and milking the cow and delivering the milk to me at dawn. I bless you. Moti bowed to him. So, sir, from tomorrow I report as before soon after the sunrise. Is that all right? உடனே சொல்கிறாங்க, அவர் அந்த பண்டிதர் வந்து சொல்கிறாரு, அவருடைய வேள்வி வந்து முடிஞ்சிச்சு, அதாவது இந்த யாகம்லாம் முடிஞ்சிச்சு. ஸோ உனக்கு வந்து என்ன பண்ணுறேன், நான் நன்றி செலுத்திக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு நாள் என்ன பண்ணிட்ட, நீ இந்த சூரியன் உதயத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிட்ட, நீ வந்து எனக்கு கொடுத்துட்ட. சரி, அதாவது 3 மணிலேருந்து 5 மணிக்குள்ளேருந்து வந்து கொடுத்துட்ட. எனக்காக என்ன பண்ணியிருக்க, நீ முடிச்சிருந்துருக்க. அந்த பசுவில் வந்து என்ன பண்ணியிருக்க, நீ அந்த பாலை கறந்துருக்க. சரியா? அதே நேரத்தில் எனக்கு அந்த பாலை கொண்டு வந்து கொடுத்துருக்க. நான் வந்து என்ன பண்ணுறேன், அந்த ப்ளஸ் பண்ணுறேன், அவனை வந்து ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்றத சொல்கிறாங்க. அதுக்கு மோட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, அவருக்கு தலை வழங்கிட்டு அப்படின்னா என்னது, ஐயா நான் நாளையிலேருந்து என்னது முன்ன மாதிரி என்னது சூரிய உதயத்துக்கு அப்புறம் வரலாம்ல அப்படின்றது வந்து கேட்குறா. சரிங்களா? சார் fine, said Pandit, and then he remembered the boatman Moti. He said, tell the boatman how pleased I am with him. இது ரொம்ப நல்லது அப்படின்னு பண்டிதர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவள் வந்து இந்த படகு நினச்சிட்டான். பட் the sir never bothered him, knowing well that he could not come that yearly, said Modi. உடனே அந்த படகு நினச்சிக்கிட்டா, மோடி அந்த படகாரன் நான் எவ்வளோ மகிழ்ச்சி அடைப்பேன்றதை சொல்லு அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஆனால் ஐயா என்னது, அவனால் அவ்வளோ சீக்கிரம் வர முடியாதுன்றது எனக்கு தெரியும், அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், அவனுக்கு சிரமம் கொடுக்கல அப்படின்றத சொல்கிறான். சரிங்களா? அதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஹூ தென் ரிப்ளைட் த போட் ஃபார் யூ. அப்படின்னா வண்டி அந்த படகை செலுத்தினது யார், படகோட்டியா அப்படின்றது. படகோட்டி யாருன்னு கேட்குறாரு. போட் வைஸ் ஐ டிட் நாட் நீட் எனி போட். ஹவு தென் டிட் யூ கிராஸ் ரிவர். இப்போ படகா, எனக்கு வந்து படகே தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா ஆற்றை வந்து எப்படி கடந்த அப்படின்னு கேட்குறாங்க. குட் கோ இந்த மோபோட் மூடி முணுமுத்துக்கிறா. சரிங்களா? அடக்கடலைன்னு சொல்லிட்டு முணுமுத்துக்கிறா. யூ ஹூ கேன் ரிமெம்பர் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பேஜஸ் ஆஃப் த ஸ்கிரிப்சர்ஸ் ஐ ஃபர்கட் த சீக்ரெட் யூ பாஸ்ட் ஆன் டு மீட் த அதர் டே. வாட் டு யூ மீன் ஆஸ் த பண்டிட் intrigued. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, அடக்கடவுளே அப்படி சொல்லி அந்த மொட்டி வந்து முணுமுத்துக்கிறான். உங்களால் நூற்றுக்கணக்கான அந்த பக்கங்களை அந்த வேதாகமங்கள்லேருந்து நினைவில் வச்சுருக்க முடியுது. ஆனால் அன்றைக்கி ஒரு நாள் நீங்கள் எனக்கு சொல்லிக் கொடுத்தது என்ன ரகசியத்தை நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்றத சொல்கிறான். சரிங்களா? இன்ட்ரிக்யூட் அப்படின்றது ரோஸ் இன்ட்ரெஸ்ட், அதாவது அந்த வியப்னா என்ன பண்ணுறது, துண்டாகிற 2 துண்டாகிற மாதிரி. சரிங்களா? ஸோ அந்த பண்டிதர் வந்து என்ன சொல்கிறான் அப்படின்ற மாதிரி என்ன கேட்குறாரு. ஐ ஜஸ்ட் ஷோட் த நேம் ஆஃப் விஷ்ணு அண்ட் வாக் அக்ராஸ் ரிவர். த வாட்டர் ரிமைன்ஸ் த ஆங்கிள் டீப் ஃபார் மீ. என்னது, நான் வந்து விஷ்ணு அப்படின்ற பெயர் என்னது உச்சரிச்சுட்டு அந்த ஆற்றை கடப்பேன். அது என்னுடைய கணுக்காலுக்கு மேலே என்ன பண்ணாது, இந்த ஆங்கிள்ன்றது கணுக்கால், அந்த கணுக்காலுக்கு மேலே அந்த தண்ணி வந்து வராது அப்படின்றத சொல்கிறாங்க. சரிங்களா? த ஆங்கிள் டீப் பட் isn't the river in spite, isn't it fact that even in the hottest summer there is enough water in the river for boats to ply, asked the Pandit. என்னது, கணுக்கால் அளவாளமா, ஆனால் ஆற்றுல வெள்ளம் என்னது பெருக்கிட்டு ஓடுது இல்லையா, ரொம்ப என்னது சும்மா இருக்கக்கூடிய அந்த கோடைக்காலங்களோட என்னது அந்த ஆற்றுல படகு செலுத்துறது என்னது ரொம்ப என்னது அதிகமாக தண்ணியை வந்து செலுத்துறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், தண்ணி அளவுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு வந்து பண்டிதர் வந்து சொல்கிறாரு. பட் applied the secret. Modi was surprised that the Pandit had totally forgotten his own secret formula. I see. அப்படின்னு நீங்கள் அப்படின்னா நீங்கள் இந்த ரகசியத்தை நான் பயன்படுத்துகிறேன். பண்டிதர் வந்து தன்னுடைய அந்த ரகசியத்தை ஃபுல்லானது மறந்து போயிட்டதை குறித்து என்னது இந்த மூட்டி வந்து ரொம்பவும் ஆச்சரியப்படுறாங்க. அப்படியே அப்படின்னு கேட்குறாங்க. So now you remembered, I said, Moti, the feeling happy. From tomorrow I will take recourse to the boat. Let me apply the secret for the last time whole returning today. உடனே என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அது வந்து உங்களுக்கு நினைவுக்கு வந்துருச்சு அப்படின்னு மோட்டி வந்து மகிழ்ச்சியோட பேசுகிறேன். நாளையிலேருந்து என்ன பண்ணுறேன், நான் இந்த படகுல தான் திரும்பி வரப்போகிறேன். இன்றைக்கி நான் வீட்டுக்கு போகும்போது கடைசி முறையாக என்ன பண்ண போகிறேன், நான் ரகசியத்தை நான் பயன்படுத்த போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மோட்டி stepped out onto the road. It was a foggy town. No doubt the woman was kidding him.
conclude the pandit and the followed her tiptoe. என்னது அந்த மோட்டி வந்து சாலையில் ஆடி நடக்கிறார். அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபோகின்றது மூடு பண்ணி சரிங்களா, மூடு பண்ணி நிறைஞ்சிருக்கு. அந்த பெண் வந்து நம்ம ஏமாத்துறா அப்படின்னு முடிவு செஞ்சுக்கிட்டு பண்டிதர் என்னது அவருக்கு தெரியாமல் தன்னுடைய விரல் நுனியும் வச்சுன்னது பின்னாடியே ஃபாலோ பண்ணுறாங்க சரிங்களா. Upon reaching the river bank, Moti put her empty pot down and with the folded hands paid obeisance to the river. Then picking up the pot, she stepped into the water. இப்போ பானையை வந்து தன்னோட கொண்டு வந்த பானை என்ன பண்ணுறான்னா ஆற்றங்கரைக்கு பக்கத்தில் போனால் கீழே வச்சுட்டு தன்னோட கையை ஃபோல்டர் அதாவது கையை வந்து கூப்பி மரியாதை செலுத்துறா சரிங்களா. அந்த ஆற்றுக்கு மரியாதை செலுத்திட்டு மறுபடியும் அந்த பானை எடுத்துக்கிட்டு அவள் இந்த தண்ணியில் நடக்க ஆரம்பிக்கிறாள். The struck dump, the pandit saw her crossing the river walking with ease. இப்போ அந்த ஆற்றை கடந்து போகிறத இந்த பண்டிட் வந்து பார்க்குறாரு. The pandit almost fainted. என்னாச்சு அந்த பண்டிட்டனால என்னது அந்த பண்டிட்டுக்கு மயக்கமே வர மாதிரி ஆயிடுச்சு. The while demonstrating the miracle of faith, the story also draws the contrast between the scholarship and the innocence, between the knowledge with which scholarship secures but which remains a mere theory and the knowledge that works through one's complete faith and surrender to the Lord. ஸோ இது என்ன சொல்கிறாங்கன்னா விசுவாசத்தினது இந்த அற்புதத்தினை மெய்வேற்றி காட்டக்கூடிய அளவுக்குள்ள இந்த கதை வந்து அவருடைய இந்த புலமைக்கும் கள்ளங்கமற்ற தன்மைக்குனது இடைப்பட்ட இந்த வேறுபட்ட விளக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ படிக்கிறதுனால கிடைக்கக்கூடிய அறிவு புலமையை தருது, ஆனால் அது வெறும் கொள்கை மட்டும்தான். ஆனால் உண்மையில் வெற்றி பெறுன்றது என்னது முழுமையான விசுவாசம் இருக்கணும். அதே நேரத்தில் இறைவனோட சரணடைகிறது தான் அப்படின்றது வந்து இங்கே அதாவது படிக்கிறது வந்து அறிவோடு நின்றோம், ஆனால் விசுவாசமாக இருக்கிறது என்னது இறைவன் வந்து சேரக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றத வந்து இங்கே சொல்லி முடிக்கிறாங்க சரிங்களா. ஸோ இதோட இந்த கதை வந்து முடிஞ்சிச்சு. ஸோ இவ்வளோ தான் இந்த கிராசிங் த ரிவர் சரிங்களா. இதுதான் இந்த கிராசிங் த ரிவர் மனோஜ் தான் சொல்லிய இந்த கதை சரிங்களா. ஸோ இதோட நம்மளுக்கு செகண்ட் டைம் முடிஞ்சது. நம்மளுடைய அடுத்த கிளாஸில் நம்ம தேர்ட் டைமில் ஃபஸ்ட் யூனிட்டை பார்க்கலாம் சரிங்களா. தேங்க்யூ.